அவர் இறந்த நேரத்தில் நான் பிறந்த காரணத்தால் அவருடைய நினைவாக அந்த பெயர் எனக்கு சூட்டினார்கள். அந்த நம்ம பார்த்துடலாம். நம்ம எல்லா இடங்களையும் தேடி பார்த்த போது மார்ச் 5, 1953 ஜோசப் ஸ்டாலின் நடக்கிறாரு. நம்ம ஐயா ஸ்டாலின், தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய நம்ம ஐயா ஸ்டாலின் பிறந்தது அதே 1953 மார்ச் 1. சாட்டை துரைமுருகன் அண்ணா, உங்க மேல ஒரு தனி ஒரு மரியாதை இருக்கு. அந்த மரியாதை நீங்களே கெடுத்துக்காதீங்க. நீங்க என்னதான் எதிர்கட்சியான, அதாவது ஆளுங்கட்சியான திமுக நீங்க எதிர்த்தாலும் அவர் நம்ம தமிழ்நாட்டோட முதலமைச்சர். அவரு பிறந்த தேதியில அவரு ஜோசப் ஸ்டாலின் இறந்தாரு, அதனாலதான் எனக்கு காரண பேர்னு சொல்லிட்டு இருக்காரு. அதை கூட எதுக்கு இழிவுபடுத்துறீங்க? சொன்னா பாத்துங்க, பச்சை பொய் மேடம் அப்படின்னு சொன்னா பாத்தீங்களா, பச்சை பொய். அது அவன் எப்படி உண்மைதான். அவர் பிறந்திருக்கிற அந்த ஒரு அது நெருங்கின டேட்ல பாத்தீங்கன்னா ஜோசப் ஸ்டாலின் இறந்திருக்காரு. அதுக்கப்புறம் சரி ஓகே இதே பேரை வச்சிருன்னு கருணாநிதி வச்சிருக்காரு. இதுல எந்த ஒரு தவறும் இல்லை. இது எதுக்கு நீங்க ட்ரோல் பண்றீங்க? இதெல்லாம் ரொம்ப தவறான விஷயம். சொல்ல வேண்டிய விஷயத்த கரெக்டா சொல்லணும், சரிங்களா? அவர் பிறந்தது மார்ச் 1, 1953. ஜோசப் ஸ்டாலின் இறந்தது 1953 மார்ச் 5. ஒரு 5 நாளுக்கு அப்புறமா அது இறந்துட்டாரு. நான் அப்படி சொல்ல வரல. இவருங்க பிறந்ததால் தான் நியூஸ் அவரு கேட்டு இறந்துட்டாருலாம் சொல்ல வரல. என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. அதுக்கப்புறம் சரி கருணாநிதி பேர் வச்சிருக்கலாம். சரி அவரோட ஞாபகமா பிள்ளைக்கு ஸ்டாலின் பேர் வச்சிருப்பாரு. இதான் உண்மை. ஆனா தமிழர்களோட இயல்பான ஒரு விஷயம்னா 16ஆம் நாள் தான் பேர் வைப்பாங்க. அதனால சரி ஓகே 1ஆம் தேதி பிறந்திருப்பாரு, 16ஆம் நாள் பேர் வச்சிருப்பாங்க. அப்போ இவர் இறந்த டேட்டு ஜோசப் ஸ்டாலின் 5ஆம் தேதி. அப்ப பாத்தீங்கன்னா இடைப்பட்ட நாட்கள்ல முடிவு பண்ணிருப்பாங்க ஸ்டாலின் பேர் வச்சிருக்கலாம். ஆனா இங்கதான் ஒரு டவுட்டே, மெயின் ட்விஸ்டே இங்கதான் இருக்கு. திமுக மூட நம்பிக்கையை எதிர்க்கிறவங்க அவங்க 16ஆம் நாள் பேர் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? வாய்ப்பே இல்லை. அவங்க பிறந்த உடனே தான் பேர் வச்சிருக்கணும். பிறந்த உடனே வச்சிருப்பாங்க பேரு. அதுக்கப்புறம் அவர் இறந்துருக்காரு. அதுக்கப்புறம் தான் பேரை மாத்திருப்பாங்க. ஏன்னா அவங்க மரபு வழியை எந்த ஒரு பின்பற்றவும் மாட்டாங்க. அப்ப பாத்தீங்கன்னா சொன்ன மாதிரி அவரோட உண்மையான பேர் ஐயாதுரையா தான் இருக்கும். அப்படி வேணா இருக்கலாம். ஓகே, உங்ககிட்ட நான் ஒரு ஹம்பிள் ரெக்வெஸ்ட் வைக்கிறேன். சாட்டை துரைமுருகன் அவர்களே, அசிங்கப்படுத்துங்க. மு.க. ஸ்டாலின் பிறந்த நாள்ல இருந்தே ஆரம்பிக்காதீங்க அசிங்கப்படுத்துறது, சரிங்களா? கொஞ்சம் பார்த்து செஞ்சு விடுங்க. நான் இதுக்கு மேல எதுவும் கேட்கல. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.